Hello friends, my name is Ajit Kumar. Welcome to my channel English Tutorial Academy. நம்ம இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்செப்ட் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கான்செப்ட் நேம் நான் பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் பீன். ஓகேங்களா? ஸோ இந்த பீன் என்ற கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பீன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஓகேங்களா? ஸோ இந்த பீன் வந்து எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இட் இஸ் a past participle. ஓகேங்களா? ஸோ இது வந்து எங்கே நம்ம யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா V3. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடம் வந்து V3, அதாவது வந்து V1 V2 V3. இது வந்து நம்ம மெயின் வெர்பில் நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு V1 எதுன்னு பார்த்தீங்கன்னா am is are, அதாவது வந்து பி ஃபேமிலி. ஓகேங்களா? ஸோ அந்த பி ஃபேமிலியில் வரக்கூடிய வர்பை தான் நம்ம வந்து V1 சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து V2 was were. ஓகேங்களா? ஸோ அது வந்து V2ன்னு சொல்லுவோம். V3 இந்த பீன். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த பீன் அப்படின்றது வந்து பி ஃபார்மில் வரக்கூடிய V3 ஃபார்ம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஸோ இந்த பீன் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து பீன் யூஸ் பண்ணுவோம், அதாவது வந்து V3. ஏன்னா பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து V3 தான் யூஸ் பண்ணுவோம். சேம் அந்த இடத்துல வந்து ஸ்டேட்டஸை பற்றி சொல்லும்பொழுது அங்கே வந்து V3 யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதே வந்து நெக்ஸ்ட்டு வந்து பேசிவ் வாய்ஸ். ஓகேங்களா? ஸோ பேசிவ் வாய்ஸில் வந்து இந்த பீன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கில் வந்து இந்த பீன் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ க்ளோஸாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மீனிங் பார்த்துடலாம். மீனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ மீனிங் பாருங்கள். இந்த பீன் அப்படின்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்செப்ட் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த பீனுக்குள்ளே நானாலாம் அடங்கியிருக்கு நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் வந்து இதை பற்றி ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ஒன் மோட்டாக நம்ம வந்து மீனிங்காக பற்றி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பி அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் இந்த ஆமிசார் வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம ரெகுலர் வேர்ஸ் தெரியும், நான் நியூ வேர்ஸ்க்காக சொல்கிறேன். ஸோ பி அப்படின்றதுக்குள்ளே தான் இந்த ஆமிசார் வரும். அப்போது இந்த ஆமிசார் வந்தாலே அது வந்து ப்ரெசண்ட்டாக தான் சொல்லுதுன்னு நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஓகேங்களா? ஸோ வாஸ் அப்படின்றது வந்து பாஸ்ட், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ வாஸ் அண்ட் வேர் இது ரெண்டு தான் வந்து பி வெர்ப்ஸ்க்கான பாஸ்ட் வெர்ப். ஓகேங்களா? ஸோ அது நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேட்ஸ் ஆஃப் ஆன் த சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ வாஸ் வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும், வேர் வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பீன் அப்படின்றது வந்து நம்மளோட V3 ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ பி வந்து தானே இருக்கிறேன், வாஸ் வந்தால் இருந்தேன், பீன் வந்தால் இருந்திருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச தமிழ் மீனிங். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ பீன் அப்படின்றது வந்து V3, இதோட தமிழ் மீனிங் எப்படி வரும்? இருந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹேவ் ஹேஸ். ஓகேங்களா? ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பீன் வந்து நம்ம சிங்குலர் சப்ஜெக்ட் சொல்ல போகிறோமா இல்லை ப்ளூரல் சப்ஜெக்ட் சொல்ல போகிறோமான்னு ஃபஸ்ட் நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஸோ சிங்குலர் வந்தால் ஹேஸ் யூஸ் பண்ணோம், ப்ளூரல் வந்தால் ஹேவ் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பீன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ், அடுத்தது சின்ஸ். ஓகேங்களா? ஸோ சின்ஸ் அப்படின்னா நான் வரும்னு பார்த்தீங்கன்னா இருந்து. ஓகேங்களா? சின்ஸ் அப்படின்றது வந்து இருந்து. நம்மளுக்கு ஆல்ரெடி இருந்து அப்படின்றது வந்து ஒரு ப்ரிப்போஷன் இருக்குது, அதாவது வந்து ஃப்ரம். ஓகேங்களா? ஸோ நான் வீட்டிலேருந்து வரேன், ஓகேங்களா, நான் காலேஜ்லேருந்து வரேன், இந்த மாதிரி சொல்கிற இடத்துல எல்லாமே வந்து நம்ம வந்து ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம டைம் டியூரேஷன் சொல்ல போகிறோம், அந்த மாதிரியான இடத்துல வந்து நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்செப்ட். கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியலாம், நம்ம எக்ஸாம்பிள் மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியம். ஓகேங்களா? கொஞ்சம் டீப்பாக புரியணுன்றதுக்காக நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு எக்ஸாம்பிளே புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்க வேண்டிய நீட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் நான் தமிழில் சொல்லிடுறேன். அவள் காலையிலிருந்து சோர்வாக இருக்கா சொல்லும் பார்த்தீங்களா? அவள் காலையிலிருந்து சோர்வாக இருக்கிறாள் அப்படின்னா ஷீ ஹேஸ் பீன் டயர்ட் சின்ஸ் மார்னிங். ஓகேங்களா? ரெண்டாவது பாருங்கள். அவள் கடந்த வாரத்திலிருந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அவள் வந்து லாஸ்ட் வீக்லேருந்தே உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கா, ஆனால் யாருமே அவளை வந்து பார்க்கல. நம்ம சொல்லக்கூடிய இடத்துல வந்து கம்பல்சரி இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஷீ ஹேஸ் பீன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது நான் டென்ஸ் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பீன் அப்படின்றது வந்து V3யில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே இருக்கக்கூடிய டவுட்டு தான் இந்த ஒரு கான்செப்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ பீன் வந்து V3யில் ஆக்ட் ஆகும் பொழுது அது எப்படி அதோட மீனிங் சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஷீ ஹேஸ் பீன் அப்படின்னா அவள் இருந்திருக்கிறாள். ஓகேங்களா? ஸோ இதே வந்து வேறு வெர்பு போடுங்க. ஸோ பீன் பதிலாக வந்து கான் போடுங்களேன். ஸோ அவன் வந்து போயிருக்கிறாள். ஓகேங்களா? சேம் அதே டோனில் தான் நம்ம வந்து இருக்கிறாள் அப்படின்ற மீனிங்கில் நம்ம வந்து இதை எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஷீ ஹேஸ் பீன் அப்படின்னா அவள் இருந்திருக்கிறாள்.
சிக் அப்படின்னா உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கிறா. எப்பத்துலேருந்து? சின்ஸ் லாஸ்ட் வீக் அப்படின்னா ஸோ லாஸ்ட் வாரத்துலேருந்து அவன் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கிறாள். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் புரியுதான்னு மட்டும் பாருங்கள். ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் நேற்று முதல் பிஸியாக இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து நான் நேற்றுலேருந்து பிஸியாக தான் இருக்கேன். அந்த ஒரு டியூரேஷன். ஓகேங்களா? ஸோ புரியுதா பாருங்கள். ஃப்ரம் அப்படின்றது வந்து நான் வந்து வீட்டிலேருந்து வரேன், கோயிலேருந்து வரேன். ஓகேங்களா? நான் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து, அதாவது வந்து ஒரு பிளேஸ். ஓகேங்களா? அந்த பிளேஸ்லேருந்து நம்ம வரோம் அப்படின்னா அங்கே ஃப்ரம் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஒரு டைம் டியூரேஷன் பாருங்கள். எதுலேருந்து வந்து போட்டிருக்கோம் பாருங்கள். நான் நேற்றிலிருந்து. ஓகேங்களா? ஸோ அந்த நேற்றிலிருந்துன்னு ஒரு டியூரேஷன். ஓகேங்களா? அதாவது ஒரு டைம் டியூரேஷன். நான் நேற்றிலிருந்து பிஸியாக இருக்கேன் அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் பீன் அப்படின்னா நான் இருந்திருக்கிறேன். எப்படி இருந்திருக்கிறேன்? பிஸியாக. ஓகே, அப்போது ஐ ஹாவ் பீன் பிஸி அப்படின்னா நான் பிஸியாக இருந்திருக்கிறேன். எப்போத்துலேருந்து? சின்ஸ் எஸ்டர்டே. அப்போனா நான் நேற்றுலேருந்து பிஸியாக இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு டைம் டியூரேஷன் சொல்லும் பொழுது நம்ம வந்து கம்பல்சரி இந்த V3 அது வந்து நம்மளோட ஸ்டேட்டஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்னோடய ஸ்டேட்டஸ் நான் இப்போ வந்து டயர்டாக இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நான்றப்போ ஐ ஆம் டயர்ட். அது வந்து இப்போ கரண்ட் நம்மளோட சுச்சுவேஷன் நம்ம சொல்கிறப்போ நம்ம ஆம் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம டைம் டியூரேஷன் சொல்லும் பொழுது கம்பல்சரி அங்கே வந்து சின்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 4வது பாருங்கள். அவன் கடந்த வாரத்திலிருந்து சோம்பேறியாக இருக்கான். ஓகேங்களா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நம்ம கூட வந்து நம்மளை கொலிக் வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எப்போவுமே வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. அப்போ நம்மளாம் சொல்லுவோம். ஸோ அவன் வந்து லாஸ்ட் வாரத்துலேருந்தே அவன் வந்து ரொம்ப டல்லாக இருக்கான், கொஞ்சம் சோம்பேறியாக தான் இருக்கான். சேம் அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். ஷி ஹேஸ் பீன். அவனோட ஸ்டேட்டஸ் அதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த பி வெர்ப்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பி வெர்ப்ஸ் நம்ம ஒரு சென்டென்ஸில் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து அதோட மீனிங் எங்கே பார்க்கணுன்னா சப்ஜெக்டை தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா பி வெர்ப்ஸ் வந்து சப்ஜெக்டோட ஸ்டேட்டஸ் மட்டும்தான் சொல்லும். பி, பீன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆம், இஸ், ஆர், அடுத்தது வந்து வாஸ், வேர், இதெல்லாமே வந்து சப்ஜெக்டோட ஸ்டேட்டஸை தான் சொல்லும். ஃபஸ்ட்டு அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஷி ஹேஸ் பின் லேசி சின் லாஸ்ட் வீக். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ 5வது பாருங்கள், அது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்வு ஆரம்பித்ததிலிருந்து நாங்கள் பதட்டமாக இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நாங்கள் வந்து கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கோம். அது எப்படி நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்களா, ஸோ அது வந்து எங்களோட ஸ்டேட்டஸ் அதுதான். நான் பார்க்கறதுக்கே ஒரு டல்லாக இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? எங்களோட ஸ்டேட்டஸ் அதுதான். நாங்கள் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கோம். எப்போதுலேருந்து? எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நாங்கள் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கோம். சேம் அந்த இடத்துல வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிள் சொல்லலாம். வி ஹாவ் பீன் அப்படின்னா நாங்கள் இருந்திருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ வெர்ப் மட்டும் சேஞ்ச் பண்ணால் ஸோ இங்கே வந்து நம்ம வேறு என்ன வெர்பு போடலான்னு பார்த்தீங்களா, ஸோ கம், கேம், கம். அந்த கம்ன்றதுல வந்து நம்ம போடலாம். வி ஹாவ் கம் அப்படின்னா நாங்கள், கம்முன்னா வருது, அப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். ஓகேங்களா? சேம் அந்த இடத்துக்கு பதிலாக தான் நம்ம V3க்கு இங்கே பீன் யூஸ் பண்ணுறோம். அப்போது அதோட ஸ்டேட்டஸ் எப்படி வரும்? வி ஹாவ் பீன் அப்படின்னா நாங்கள் இருந்திருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மீனிங்கில் தான் நம்ம எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். V3 ஆக்ட் ஆகும்பொழுது இது இப்படி தான் அதோட மீனிங் வரும். வி ஹாவ் பீன் நர்வஸ் சின்ஸ் த எக்ஸாம் ஸ்டார்டட் அப்படின்னா எக்ஸாம் ஆரம்பத்திலேருந்து நாங்கள் பதட்டமாக இருக்கோம். 6வது பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து அந்த சின்ஸ் இருந்து. இப்போ வந்து அதாவது வந்து நான் நேற்றிலிருந்து 2 மணி நேரத்திலிருந்து. ஓகேங்களா? சேம் அந்த மாதிரி சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து ஒரு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டைம் அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு அமௌண்ட் ஆஃப் டைம் பற்றி பேசும்பொழுது அங்கே கம்பல்சரி நம்ம ஃபார் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் ரீட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அவள் 2 மணி நேரமாக சோர்வாக இருக்கிறாள். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவள் வந்து 2 மணி நேரமாக. அப்போ அங்கே வந்து ஒரு டோட்டல் ஆஃப் டைம் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ அவள் 2 மணி நேரமாக டயர்டாக தான் இருக்கா. அவன் 2 மணி நேரமாக இந்த வேலையை செஞ்சுக்கினே இருக்கா. ஓகேங்களா? ஸோ அதோட டியூரேஷன் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். அவள் 2 மணி நேரமாக சோர்வாக இருக்கிறாள். அதுவும் அவளோட ஸ்டேட்டஸ் தான். அவள் வந்து சோர்வாக இருக்கிறாள் அப்படின்னா அவளோட ஸ்டேட்டஸ் அதுதான். அவள் எப்படி இருக்கா? அவள் சோர்வா. அதுதான் வந்து அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஸோ அட்ஜெக்டிவ் அப்படின்றது வந்து சப்ஜெக்டோட ஸ்டேட்டஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது நம்ம மறக்கவே கூடாது. அவள் வந்து சோர்வாக இருக்கா அப்படின்னா ஷி ஹேஸ் பின் டயர்ட் ஃபார் 2 hours. ஓகேங்களா? ஸோ ஃபார் 2 hours அப்படிங்க போட்டிங்களான்னா அது வந்து அமௌண்ட் ஆஃப் டைம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 7வது பாருங்கள். நான் 1 வாரமாக பிஸியாக இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, இருந்து. சேம் அதே எக்ஸாம்பிள் தான் நம்ம இங்கே வந்து ஃபார் வச்சு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம போன ஸ்லைடில் எப்படி பார்த்தோம்? நான் 1 வாரமாக, ஓகே, 1 வாரத்திலிருந்து நான் வந்து பிஸியாக இருக்கேன் அப்படின்னு நம்ம படித்தோம். இப்போ நம்ம எப்படி படிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் 1 வாரமாக பிஸியாக இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதில் இருந்துன்னு பார்த்தோம். இது வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் டியூரேஷன் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் வந்து கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து படிக்கும் பொழுதே ஒரு கான்செப்ட் வந்து நம்மளுக்கு வந்து
டவுட் வராமல் படிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து லைஃப்லாம் மறக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டவுட் எதனா இருந்ததுனா கம்பல்சரி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஐ ஹாவ் பீன் அப்படின்னா நான் இருந்திருக்கிறேன். எப்படி? பிஸியாக. எப்போது? ஃபார் எ வீக். அதாவது வந்து வீக் அப்படின்னா ஒரு வாரம். ஓகேங்களா? ஸோ ஒரு வாரமாக நான் வந்து பிஸியாக இருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து 8வது பாருங்கள். அவன் 3 நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்கான். ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரெண்டை வந்து விசிட் பண்ணத்துக்கு போகிறோம். ஸோ அப்போ வந்து கேட்போம் பார்த்தீங்களா அவங்க அம்மா கிட்ட, என்ன அவன் வந்து வேலைக்கே வரலை அப்படின்னு கேட்குறோம். அப்போ நம்ம அவனா சொல்லுவோம், அவன் வந்து 3 நாளாக வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கான். ஓகேங்களா? ஸோ அவனோட ஸ்டேட்டஸ் அவன் இப்போ இருக்கான் அப்படின்னா அவங்க வந்து பீவப்ஸ், அதாவது ப்ரெசன்ட் பீவப்ஸ் போடணும். ஓகேங்களா? ஸோ அவன் வந்து ஒரு வாரமாக அந்த மாதிரி டைம் டியூரேஷன் சொல்லும்பொழுது நம்ம வந்து ஃபார் யூஸ் பண்ணுறோம். ஸோ அவன் வந்து ஒரு வாரத்தில் இருந்து அப்படின்றப்போ நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். இங்கிலீஷில் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ ஹாஸ் பின் சிக் ஃபார் 3 days. ஓகேங்களா? நம்ம சொல்லும் பார்த்தீங்களா? ஸோ வந்து அவன் வந்து 3 நாட்களாக வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறான். ஓகேங்களா? ஹீ ஹாஸ் பீன் அப்படின்னா அவன் இருந்திருக்கிறான். சிக் அப்படின்னா உடல்நிலை சரியில்லாமல் அவன் இருந்திருக்கிறான். ஃபார் 3 days அப்படின்னா 3 நாட்களாக அவன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கிறான். ஓகேங்களா? ஸோ இதே வந்து 5 days போட்டுங்க. ஹீ ஹாஸ் பின் சிக் ஃபார் 5 days அப்படின்னா அவன் வந்து 5 நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கிறான். ஓகேங்களா? ஸோ 9வது பாருங்கள், அது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர்கள் பல வருடங்களாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க வந்து ரொம்ப வருஷமாக சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த தமிழ் சினாரியோ மட்டும் புரியுதா பாருங்கள், நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அவர்கள் ரொம்ப வருஷமாக வந்து சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லலாம். தே ஹாவ் பின் அப்படின்னா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஹாப்பி அப்படின்னா சந்தோஷமாக. ஓகேங்களா? தே ஹாவ் பின் ஹாப்பி அப்படின்றப்போ அவர்கள் சந்தோஷமாக இருந்திருக்கிறார்கள் ஃபார் மெனி இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே வந்து எந்த ஒரு குவான்டிட்டி நம்ம சொல்லலை. ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து 5 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணல. ஸோ பல வருடம் அப்படின்றப்போ ஃபார் மெனி இயர்ஸ். ஓகேங்களா? தே ஹாவ் பின் ஹாப்பி ஃபார் மெனி இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒன் மட்டும் நான் ரீட் பண்ணுறேன். தே ஹாவ் பீன் அப்படின்னா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஹாப்பி அப்படின்னா சந்தோஷமாக இருந்திருக்கிறார்கள். ஃபார் மெனி இயர்ஸ் அப்படின்னா பல வருடங்களாக அவர்கள் சந்தோஷமாக இருந்திருக்கிறார்கள். ஓகேங்களா? ஸோ 10வது பாருங்கள். என் அப்பா நீண்ட நாட்களாக கோபமாக இருக்கிறார். ஓகேங்களா? சொல்லும் பார்த்தீங்களா. சே ஃபார் எக்ஸாம்பிள் நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் நடந்து போகிறோம். ஸோ அப்போது எதிரில் வந்து எங்கள் அப்பா வராரு. ஸோ எங்கள் அப்பா வந்து என்கிட்ட பேசாமல் போயிடுறாரு. ஓகேங்களா? ஸோ அப்போ என் ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்குறான். சொன்னால் அவங்க அப்பா அவங்ககிட்ட பேசாமே போகிறாரு அப்படின்றப்போ அப்போ நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா வந்து ரொம்ப நாளாக வந்து என் மேலே கோபமாக இருக்கார். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு சினாரியோ புரியுதான்னு மட்டும் பாருங்கள். ஸோ ரொம்ப நாளாக அப்போது அந்த ஆக்ஷன் வந்து பாஸ்ட்டில் நடந்து ப்ரெசண்ட்டில் வந்து லிங்க் ஆகுது. அப்போது பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரே ஒரு டென்ஸ் நான் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் டென்ஸ் மட்டும்தான். அதுவும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இங்கிலீஷில் பாருங்கள். மை ஃபாதர் ஹேஸ் பீன் ஹங்க்ரி. ஓகேங்களா? ஸோ மை ஃபாதர் ஹேஸ் பீன் அப்படின்னா என்னுடைய அப்பா இருந்திருக்கிறார். ஹங்க்ரி அப்படின்னா கோபம். ஓகேங்களா? ஸோ மை ஃபாதர் ஹேஸ் பீன் ஹங்க்ரி அப்படின்னா என்னுடைய அப்பா கோபமாக இருந்திருக்கிறார் ஃபார் எ லாங் டைம். ஓகேங்களா? ஸோ நீண்ட நாட்களாக என்னுடைய அப்பா வந்து கோபமாக இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருந்தால் நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வரைக்கும் வந்து 10 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இந்த 10 எக்ஸாம்பிளுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள். ஓகேங்களா? நான் சொல்லும் பொழுது எக்ஸாம்பிள்ஸ் தான் மெயின்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம சொல்லும் பொழுது வந்து நீங்கள் ஈஸியாக கான்செப்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எதுக்கு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ படித்தோடனே மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா லாங்குவேஜ் வந்து அப்படி தான் தெரியும். ஸோ படிக்கும் பொழுது புரிகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக மறந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு முக்கியம். நான் சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் எந்த ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அந்த எக்ஸாம்பிள் மட்டும் மைண்டில் மட்டும் ரீகால் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும்தான் நம்மளை ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நாளைக்கு நீங்கள் இந்த சென்டென்ஸ் வந்து கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து இதை மைண்டு கொண்டு வந்தாலும் நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து இந்த சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மாதிரி பார்க்கலாம். அவன் பல வருடங்களாக சோம்பேறியாக இருக்கிறான். ஓகேங்களா? ஸோ அவன் வந்து பல வருடமாக சோம்பேறியாக இருக்கிறான். நெக்ஸ்ட்டு அவன் காலையிலிருந்து சோம்பேறியாக இருக்கிறான். ஓகேங்களா? ஸோ அவன் வந்து பல வருடமாக சோம்பேறியாக இருக்கிறான். அவன் வந்து காலையிலேருந்து தான் சோம்பேறியாக இருக்கான். சேம் இந்த 2 எக்ஸாம்பிளும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய சென்டென்ஸ் ஃபார்மேட் வந்து நான் பார்க்கணும். அதனால் நீங்கள் வந்து உங்களோட ஹோம்ஒர்க் வந்து என்னோடய கமெண்ட்டில் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் உங்களோட சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது வந்து நீங்கள் பேசும் பொழுதும் ரைட்டிங்கில் இருக்கும் பொழுதும்
கரெக்டாக வந்து கிராமர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா நான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்களன்னா நீங்கள் கரெக்டாக ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேட் பண்ணும்பொழுது நீங்கள் கரெக்டாக கிராமரெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறீங்களா சொல்லிட்டு நான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எதனா மிஸ்டேக் பண்ணிங்களன்னா நான் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் வீடியோ. கான்செப்ட் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நியூஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.